என்ன உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் இனி செல்லாதா? டிஜிட்டல் ரூபாயின் அதிரடி உண்மைகள். ரூ. 500 நோட் எல்லாம் வெறும் பேப்பரா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற டிஜிட்டல் ரூபாய் மொத்த பணப்புழக்கத்தையும் மாத்தப் போகுது. ஆனா இது கிரிப்டோ கரன்சி மாதிரி தானா? இல்ல இதுல வேற ஏதேனும் ஆபத்து ஒளிஞ்சிருக்கா? அதை பற்றிய உண்மைகளை இன்னைக்கு கல்பனா ஃபேக்ட் சேனல்ல பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ரூபாய்னா என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூகுள் பே அல்லது ஃபோன்பே மாதிரி நீங்கள் அனுப்புகிற பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற டிஜிட்டல் கணக்கு தான். ஆனால் ஈருப்பி அப்படி இல்லை. இது ஒரு டிஜிட்டல் டோக்கன். உங்கள் ஃபோனில் இருக்கிற வேலட். இந்த டிஜிட்டல் ரூபாய் இருந்தால் அதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இது காகித பணத்துக்கு சமமானது, ஆனால் பேப்பர் கிடையாது. நிறைய பேர் இது கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் நினைக்கிறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ஃபேக்ட் இருக்கிறது. பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிக்கு எந்த ஒரு நாட்டு அரசாங்கமும் பொறுப்பு கிடையாது. ஆனால் டிஜிட்டல் ரூபாய்க்கு நம்ம ஆர்பிஐ முழு பொறுப்பு ஏற்கும். கிரிப்டோவில் விலை ஏறும் இறங்கும். ஆனால் ஒரு டிஜிட்டல் ரூபாய் எப்போவுமே ஒரு ரூபாய்க்கு சமம்தான். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பேப்பர் பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அரசாங்கத்தில் அதை கண்காணிக்க முடியாது. ஆனால் டிஜிட்டல் ரூபாய் மூலமாக நீங்கள் ஒரு மிட்டாய் வாங்கினா கூட அந்த தகவல் ஆர்பிஐக்கு தெரியும். உங்களோட ஒவ்வொரு செலவும் கண்காணிக்கப்படும். இது கருப்பு பணத்தை தடுத்தாலும் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு இது ஒரு சவால் தான். டிஜிட்டல் ரூபாய் வந்தால் லஞ்சம் ஒழியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது ஒரு நம்ம சுதந்திரத்தை பாதிக்குமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். கிரிப்டோ பற்றி இன்னும் விரிவாக தெரியும்னா நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். மறக்காமல் கல்பனா ஃபேக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.